ஹெல்த்தியா வீட்ல இருக்கிற சில பொருட்கள வச்சு ரொம்ப சிம்பிளாவும், டேஸ்ட்டாவும் நீங்க டயட்ல இருக்கீங்க அப்டின்னா, இல்ல டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ்க்கு எதுக்கு வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு வச்சு சூப்பரான, ஃப்ளஃபியான, சாஃப்ட்டான பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து வெஜ் ஆம்லெட்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அது கூட 50 கிராம் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளை கொண்டக்கடலை இல்லாம வெறும் பிளெயின் பாசிப்பருப்புல கூட இந்த ரெசிபி செய்யலாம். ஸோ கொஞ்சம் புரோட்டீன் ரிச்சா இருக்கட்டும்னு நான் கொண்டக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2யும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ நீங்க கப்ல பேஸ் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா, 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2த்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு 1 ஹவர்ல இது நல்லா சோக் ஆயிரும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுனால உங்களுக்கு இது ஈஸியான ரெசிபி தான். ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஊறையாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேட்டரா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலே நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா உங்களுக்கு பன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், துருவின கேரட்டு, தக்காளி, கேப்சிகம் நீங்க உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ, நீங்க வந்துட்டு அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். ஸோ நீங்க வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, அந்த வெஜிடபிள்ஸ் நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இத லைட்டா நீங்க வந்துட்டு தனியா சாட்டே பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்ணிட்டேன். கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபியா வரதுக்காக நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இல்லன்னா நீங்க அத சேர்க்காமயும் நம்ம செய்யலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லன்னா, சோடா உப்பும் கொஞ்சம் தயிரும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே ரெஸ்ட்ல வச்சிரலாம். பெப்பர் வந்துட்டு நான் அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெப்பர் வந்து காரத்துக்காக தான். நான் சில்லியோட காரத்த குறைச்சிட்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு கிரீன் சில்லி வேணும்னாலும், இல்ல பெப்பர் வேணும்னாலும் அது உங்க ஆப்ஷன் தான். ஸோ இதில உங்களோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பும், கொண்டக்கடலையும் தான். இதோட நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம தவால 2 பக்கமும் குக் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இப்ப நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் வந்துட்டு கொண்டக்கடலை எடுத்ததுக்கு எனக்கு 5 பேன் கேக்ஸ் வந்துச்சு. தாராளமா ஒருத்தவங்களுக்கு 2 மீடியமா சாப்பிடுறவங்க 2 பேன் கேக்கே அவங்களுக்கு நல்லா ஃபில் ஆயிரும். இல்ல நல்லா சாப்பிடுறவங்களுக்குனா தாராளமா 3 பேன் கேக் வரும். ஸோ, அப்போ வந்து நம்ம இதில 50 கிராம்க்கே பார்த்தீங்கன்னா, 5 பேன் கேக் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ, இப்போ நம்ம 2 பக்கமும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, நான் வந்து கொஞ்சம் மாவு மொத்தமா ஊத்தியிருக்கேன். அப்பதான் பன் மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா வரும் உப்பி. ஸோ, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ, இத அப்படியே நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். மெயினா டயட்ல இருக்கிறவங்களுக்கும், கிட்ஸுக்கு ஈவினிங் டைம்ல ஹெல்த்தியா குடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா வந்துட்டு இந்த ரெசிபி பிடிக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஜிடபிள்ஸ் நம்ம இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். இதில இந்த வெஜிடபிள் தான் சேர்க்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்க டைம சேவ் பண்ணும். ஈஸியா செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப செலவும் ஆகாது இந்த ரெசிபிக்கு. ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டயட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கார்போஹைட்ரேட் கம்மியா, புரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புளிப்பான சட்னி, தக்காளி சட்னி இல்லன்னா வந்துட்டு புளி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். டயட்ல இல்லாதவங்க சாஸ் தொட்டு கூட சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.